ஆண்ட்ரியா அவங்க நடிச்சிருக்காங்க, அவங்களால வர முடியல இன்னைக்கு. ஆஃப்டர் வட சென்னைக்கு அப்புறம் டெஃபினட்டாக அவங்களுக்கும் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஜிவி சாரோட பாடல்கள் ஒன்றொன்னா இப்போ தான் வந்துக்கிட்டே இருக்குது. அவரோட பாட்டுமே ரீசெண்ட் டைம்ஸில் எல்லா ஜானருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாமே பயங்கரமாகவும் இருக்குது. ஆனால் ஒரே படத்தில் எல்லா ஜானரும் சேர்ந்து அமைஞ்சதுன்னா அது ஏன் படம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது எங்களுக்கு அமைஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்ட்ரானரி அவரும் ஒர்க் கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையுமே தாண்டி முதல் இந்த வேலைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட போது டெஃபினட்டாக நம்ம மேலே இந்த நம்பிக்கையால் மட்டும்தான் நம்ம கிளம்பி வந்தோம். அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை உங்கள் மேலேயும் சேர்த்து மாறிச்சு. முதல் தியேட்டர்கள் ஹிட்டு டாடாவில் கிடைக்கும் போது அந்த நம்பிக்கையால் மட்டுமே தான் அடுத்தடுத்து சரி ஓகே நல்ல படங்கள் வந்து உண்மையான ஒரு சின்சியராக வேலையை மட்டும் பார்த்தா போதும், மற்றதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையால் மட்டும்தான் வண்டி இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அப்படி தான் ஓடுன்னு நம்புகிறேன். ஹாய். ஸோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் நிச்சயமாக உங்களோட அன்பையும் ஆதரவையும் தருவீங்க நம்புகிறேன். பதிலுக்கு என்றைக்குமே கடைசி வரைக்கும் நான் அவங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். தட்ஸ் அ ப்ராமிஸ்.